Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்னைக்கு இந்து சமய அறநிலைத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான ஸ்டார்டிங் சேலரியாக பர் மந்த்துக்கு 32,000 ரூபா உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி இதுக்கு எந்த விதமான தேர்வும் கிடையாது, டைரக்ட் ரெக்யர்மெண்ட், அதாவது டைரெக்டாக இன்டர்வியூ மூலமா வச்சு உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 45 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு 25/11/2025க்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன விதமான போஸ்டிங் இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் பேவாக 18,500 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு 32,000 ரூபா உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் 10 வேக்கன்சிஸ்ங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கூர்க்காவுக்கு பார்த்தீங்கன்னா 15,900 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 வேக்கன்சிஸ். இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இது அடுத்தது திருவாலகு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் பேவாக 15,900 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ். இதுக்கு மொத்தம் 4 வேக்கன்சிஸ். இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கால்நடை பராமரிப்பாளர். இதுக்கு பார்த்தீங்கன்னா 15,900 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 வேக்கன்சிஸ். இதுக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பெரிய சன்னதி உடல். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் பேவாக 18,500 ரூபா. இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது கூட தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இசை பள்ளியிலிருந்து இந்த துறையில் நீங்கள் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய சன்னதி வீரவண்டி. இதுக்கு பார்த்திங்கன்னா 18,500 ரூபா உங்களுக்கான சம்பளம். இதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இசை பள்ளியிலிருந்து இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதுவுமே பெரிய சன்னதி சேமக்களம் மற்றும் இதர வாத்தியங்கள். இதுக்குமே பார்த்திங்கன்னா அதே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உதவி யானை பாகன். அதாவது பாகன்னா உங்களுக்கு தெரியும், யானையை பராமரிப்பு பண்ணுறவர் தான். இதுக்கான சம்பளமாக 11,600 ரூபா பேசிக் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யானைக்கு பயிற்சி அளித்து கட்டுப்படுத்த வழி நடத்தும் திறனுடன் யானைக்கு கட்டளையிட்டு கட்டுப்படுவதற்கான மொழியை பேசும் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சலவையாளர். இதுக்கு பார்த்திங்கன்னா 11,500 ரூபா உங்களுக்கு சேலரி. இதுக்குமே பார்த்திங்கன்னா மற்ற எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துட்ருக்க அட்ரஸுக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணணும். என்ன அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 620006 இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் .hrce.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டுனா உங்களுக்கு இப்படி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்கான நேம் எழுதிங்க. அடுத்தது பேர், உங்களோட பேர், அடுத்தது உங்கள் அப்பாவோட பேர், அடுத்தது உங்கள் அம்மாவோட பேர், அடுத்தது முகவரி, உங்களுக்கான அட்ரஸ் நீங்கள் எழுதிக்குங்க. அடுத்தது உங்கள் மொபைல் நம்பரு, அடுத்தது உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு, அடுத்தது உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது, அதாவது பர்த் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சான்று, நீங்கள் பிறந்த தேதிக்கான சான்று ஏதாவது ஒரு சான்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு கல்வி தகுதிக்குமே அவங்க சான்று கேட்டிருக்காங்க. அடுத்தது தொழில்நுட்ப கல்வி தகுதி சான்றுடன், அதாவது நீங்கள் அவங்க போட்டிருக்காங்க இல்லையா குவாலிஃபிகேஷனு, இசைப்பள்ளியில் படிச்சிருக்கான சர்டிஃபிகேட் அதுவுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களோட சாதி சான்றிதழ், அடுத்தது உங்கள் வகுப்பு ஓசியா பிசியா எஸ்சியா எஸ்டியா அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்கள் ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, ஸோ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டுமே கேட்டிருக்காங்க. நன்னடத்தை சான்றிதழுமே கேட்டிருக்காங்க.
அடுத்தது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கா அந்த டீட்டெயில்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி கீழே வந்து விண்ணப்பதாரர் கையெழுப்பு இருக்குது இல்லைங்களா, ஸோ மறக்காமல் உங்கள் சிக்னேச்சர் வந்து கரெக்டாக போட்டுருங்க. சிக்னேச்சர் இல்லைனா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. கீழே வந்து நாள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க அட்ரஸுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொரியர் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாரி ranganather.hrce.tn.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொண்டிருக்க அட்ரஸுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வந்து கொரியர் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.